இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது ஒரு ஹேர் டை தான். இந்த நேச்சுரலான ஹேர் டைய நேச்சுரலான பொருட்களை மட்டுமே வச்சு செஞ்சிருக்கோங்க. இப்ப பாருங்க, இந்த ஹேர் டை வந்து எவ்வளவு கருகருன்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. கன்சிஸ்டன்சி நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்றோமோ அந்த அளவுக்கு ஹேர் டை நம்மளுடைய ஹேர்ல இருக்கிற வெள்ளை முடிகளை அப்படியே கருமையாக்கிருங்க. இந்த நேச்சுரலான ஹேர் டைய நம்ம தொடர்ந்து ஒரு 6 மாசம் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா போதும், உங்களுடைய நரைமுடிகள் பிரச்சனை வந்து அப்படியே தீர்ந்துருங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டை தான் இந்த வீடியோல ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த நேச்சுரலான ஹேர் டைல முக்கியமான சில பொருட்களை நம்ம சேர்த்திருக்கோம். அந்த பொருட்கள் என்னென்ன, நேச்சுரல் ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதுல வந்து ஒரு பிடி அளவு முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேங்க. முருங்கைக்கீரையை நம்ம சமைச்சு சாப்பிட்டாலும் நல்ல ஒரு ஹேருக்கு பலன் கிடைக்கும். இந்த ஹேர் டைல நம்ம சேர்த்து இந்த ஹேர் டைல சேர்த்து நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது நரைமுடிகளுக்கு ஒரு நல்ல கருமையான நிறத்தை கொடுக்கும். நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் செம்மையா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அந்த அளவுக்கு முருங்கைக்கீரையில ஹேருக்கு உண்டான நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அடுத்து வந்து நம்ம இந்த முருங்கைக்கீரையோட இன்னொரு இலை சேர்க்க போறோம். அதுதான் பாத்தீங்கன்னா கருவேப்பிள்ளைங்க. கருவேப்பிள்ளையில ஹேருக்கு உண்டான நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. கருவேப்பிலைய நம்ம டெய்லியுமே அரைச்சு மோரோட அரைச்சு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஹேர் க்ரோத் செம்மையா இருக்கும். முடி வந்து நரைக்கவே நரைக்காதுங்க. அதோட இந்த மாதிரி ஹேர் வந்துருச்சு, இளநரை வந்துருச்சு, இல்ல முதுநரை இருக்கிறவங்களும் சரி, இந்த ஹேர் டைல கருவேப்பிலையை சேர்த்து நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும்போது 100% ரிசல்ட் கிடைக்கும். இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு நம்ம இதை வடிகட்டிக்கணுங்க. இந்த ஹேர் டைக்கு நம்ம இந்த ஜூஸ் மட்டும்தான் இப்ப பயன்படுத்த போறோம். அதனால நல்லா வடிகட்டி நல்லா வந்து லிக்யூடா எடுத்துக்கோங்க. இந்த லிக்யூட்ல நீங்க மோரை சேர்த்து குடிச்சுக்கலாம். கருவேப்பிலை, முருங்கைக்கீரை ரெண்டையும் ஒன்னா போட்டு அரைச்சு அதோட தயிரை வந்து மோரை வந்து நல்லா கலக்கி இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம குடிச்சிட்டு வரும்போது ஹேர் க்ரோத் செம்மையா இருக்குங்க. இப்ப பாருங்க, நம்மளுக்கு நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சில கிடைச்சிருக்கு இல்லையா? இப்போ நம்ம ஓரமா எடுத்து வச்சுட்டு ஒரு கடாய் எடுத்துட்டு அதுல 3 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இந்த 3 டீஸ்பூன் கடுகு தாங்க நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா சரி பண்ணி கொடுக்கும். முடிய வந்து நல்லா கருகருன்னு மாத்தி கொடுக்கும். அடுத்து இதோட 1.5 டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயமும் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு செம்மையா ஹெல்ப் பண்ணுங்க. முடிய நல்லா பளபளன்னு வச்சிருக்கும். இப்ப ரெண்டையுமே நல்லா வந்து கருகருன்னு வறுத்துக்க போறோம். கடுகுல இருந்து ஒரு எண்ணெய் பசை வரும். அந்த எண்ணெய் பசை வர வரைக்கும் நம்ம வறுத்துட்டு நல்லா ஆற வச்சிடணுங்க. வறுக்கும் போது நம்ம சிம்லயே ஸ்டவ்வை வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம்ல வச்சிடக்கூடாது. இப்ப நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜார்ல போட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து பவுடர் ஃபார்ம்ல கிடைக்காது, கொஞ்சம் ஆயிலியா தான் இந்த பவுடர் இருக்கும். இந்த பவுடர் தான் இந்த ஹேர் டைக்கு ஒரு முக்கியமான பொருளுங்க. இந்த கடுகு ஹேர் டை பவுடரை வந்து நீங்க நிறையவே செய்து ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்பெல்லாம் நம்ம வந்து ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுவோம்னா அப்பெல்லாம் எடுத்து இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப நம்ம வடிகட்டி வச்சிருக்கோம் இல்லையா ஜூஸ், முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் போட்டு அதை எடுத்துக்கோங்க. அதுல வந்து 3 டீஸ்பூன் வந்து செம்பருத்தி பவுடர் எடுத்துக்கோங்க. செம்பருத்தி பூ பவுடர் எடுத்துக்கோங்க. இந்த செம்பருத்தி பூ பவுடர் நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா பளபளனாக்கி கொடுக்கும். ஹேர் க்ரோத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1.5 டீஸ்பூன் வந்து கரிசலாங்கண்ணி பொடி எடுத்துக்கோங்க. வெள்ளை கரிசலாங்கண்ணியா இருந்தாலும் பரவாயில்ல, மஞ்சளா இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்து வந்து 1.5 டீஸ்பூன் வந்து மருதாணி பவுடர், அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள்லாம் இருக்கக்கூடாது. நல்லா வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்மூத்தா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அங்கங்க கட்டி கட்டியா உருட்டையா இல்லாம நல்லா வந்து ஸ்மூத்தா வந்து ஹேர்ல படும்போது நம்மளுடைய ஹேர் வந்து நல்லா கருகருன்னு மாறுங்க. இப்ப பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான். மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப தண்ணியா போயிடுச்சுன்னா நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணும் பொழுது நம்மளுக்கு முகத்துல எல்லாம் வலிய ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கடுகு வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா பொடி, அந்த பொடியை 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சேர்த்தாலே போதும். மீதியை நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எப்பெல்லாம் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அப்பெல்லாம் அந்த ஹேர் டைல நீங்க வந்து மிக்ஸ் பண்ணி நீங்க ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த கடுகை நம்ம சேர்க்கும் போது
இந்த கடுகை சேர்த்து நம்ம ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ணும்போது 100% நம்மளுக்கு வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருமையாக மாறிடுங்க. ஆனால் நம்ம இதை வந்து ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ செய்தால் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்காது. நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது இந்த ஹேர் டேயை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி ஒரு 6 மாதத்துக்கு விடாமல் செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்குங்க. வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருமையாக மாறிடும். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு நாள் நைட்டு பூரா இருக்கட்டும், இல்லை பகலில் செய்தீங்கன்னா 8 ஹவர்ஸ் அப்படியே விட்டுடுங்க. இப்போ பாருங்க 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. எந்த அளவுக்கு கருகரு நம்மளுக்கு ஹேர் ஹைட் கிடைச்சிருக்கு பாருங்க. அந்த ஓரத்துல எல்லாம் பாருங்க எவ்வளோ கருப்பா இருக்கு. இதனாலதான் நம்ம இரும்பு கடாயில செய்தா 100% ரிசல்ட் கிடைக்கும் ஹேர் டே அப்படின்னு சொல்றோம். இரும்பு கடாயில செய்தா மட்டுமே நீங்க வந்து 100% ரிசல்ட்டை வந்து ஹேர் டேல பெற முடியும். ஓகேவா? இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா ஸ்மூத்தா வந்து ஹேர் டே கிடைச்சிருக்கு. நம்ம பவுடர் தான் சேர்த்துருக்கோம் இல்லையா? பவுடரும் சில பார்த்தீங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கும். அந்த கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய ஹேரில் எல்லா இடத்துலையுமே அது நல்லா பட்டு நம்மளுக்கு 100% ரிசல்ட் கிடைக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஹேர் டேயை எப்படி அப்ளை பண்ணணும்னா, இதை குளிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹேர் டேயை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் தலையை வந்து நல்லா ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து குளிக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து நார்மல் வாட்டர் வச்சு ஹேர் வாஷ் பண்ணுங்க. நார்மல் வாட்டர் தான் வைக்கணும். நீங்கள் ஷாம்பு போட்டு மறுபடியும் ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ரெகுலராக 6 மாதம் ட்ரை பண்ணுங்க. நீங்கள் எப்பெல்லாம் தலை குளிப்பீங்களோ வாரத்துக்கு ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய நரைமுடி பிரச்சனைக்கு 100% சொல்யூஷன் கிடைக்கும். இந்த ஹேர் டேயை நீங்கள் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஹேர் டேயினால் கிடைக்கக்கூடிய பலன் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஆனால் ஃபஸ்ட்டு 2 வாட்டி 3 வாட்டி நீங்கள் செய்து அப்ளை பண்ணும்போது கொஞ்ச நாள்லேயே கருமை வந்து போயிடும். நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது தான் வெள்ளை முடிகள் எல்லாமே நிரந்தரமா கருமையா மாறிடும். இந்த ஹேர் டே அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டே தான். செய்து பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.